இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 3 காயின்ஸ் ஆர் டாஸ்ட் சைமல்டேனியஸ்லி. 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க. சேம் டைம் சைமல்டேனியஸ்லி ஒரே டைமில் வந்து மூணுத்தையுமே வந்து டாஸ் பண்ணுறாங்க. அப்படி டாஸ் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அப்படின்னு கேட்டுட்டு 3 சப்டிவிஷனில் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட், அதில் ஒரே ஒரு அதாவது எக்ஸாக்டாக ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கும் அட்மோஸ்ட் ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி, அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் இது மூணுத்துக்குமே ஒரு ஒரு மீனிங் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எழுதிப்போம். இது பார்த்தீங்கன்னா 3 காயின்ஸு டாஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஹெட் இல்லைனா டைல் கிடைக்கும், அடுத்தது ஹெட் இல்லைனா டைலு, அடுத்தது ஹெட் இல்லைனா டைலு. ஸோ நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது எத்தனை இருக்குது? சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இருக்குது. இப்போ n of a is equal to getting exactly one head. ஒன் ஹெட்டாக இருக்கும் போது n of a என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லினா ஒன்றே ஒன்று, அதாவது எக்ஸாக்ட்லி ஒரே ஒரு ஹெட்டு. அந்த ஹெட்டு எக்ஸாக்டாக கிடைக்கிறதுக்கு என்ன சான்ஸ்? எக்ஸாக்ட்னா ஒரே ஒரு ஹெட்டுனா ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அதுக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது, அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அதுதான் எக்ஸாக்ட்லின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ஒரே ஒரு ஹெட்டு கிடைக்குதுன்னா ஹெச்டிடி கம்மா டெய்ல் ஹெட்டு டெய்ல் கம்மா டெய்ல் டெய்ல் ஹெட்டு. ஸோ 3 டைம்ஸ் கிடைக்குது. ஒரே ஒரு தடவை ஹெட்டு வந்து 3 டைம்ஸ் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட்டிங் அட்லீஸ்ட் ஒன் ஹெட். அட்லீஸ்ட் ஒன் ஹெட்டுனா ஒன்னாக இருக்கலாம், இல்லைனா ஒன்னை விட கிரேட்டராக இருக்கலாம். ஒன்னாக இருக்கலாம், இல்லைனா ஒன்னை விட கிரேட்டராக இருக்கலாம். அதுதான் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஹெட், அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாவது இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அதுதான் இதோட மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். எப்பெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இருக்குது? ஹெட்டு டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட்டு டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட்டு, ஹெட் ஹெட்டு டெய்லு, ஹெட்டு டெய்ல் ஹெட்டு, டெய்ல் ஹெட் ஹெட்டு, ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. ஸோ இப்போல்லாம் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஹெட் இருக்குது, இல்லை அதை விட அதிகமாக இருக்குது. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் இருக்குது. அடுத்தது அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டு. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டுனா மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டுனா ஒன்று தான் இருக்கணும், இல்லை அதுக்கு கீழே இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மொத்தம் 3 டைப் பார்த்தோம். எக்ஸாக்டானா அவங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் தான் இருக்கணும். ஒன்றுன்னு கேட்டிருந்தா ஒன்று தான் இருக்கணும், அதுதான் எக்ஸாக்ட். அட்லீஸ்ட்னா அட்லீஸ்ட் ஒன்று இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கலாம். ஒன்று இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கலாம், அதுதான் அட்லீஸ்ட். அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ அதுதான் அட்மோஸ்ட். இங்கே 1 ஹெட்டுன்றதுனால இதெல்லாம் நம்ம 1 வச்சு பண்ணோம். இதே 2 ஹெட்டு 3 ஹெட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஸோ அதுக்கும் வந்து இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அட்மோஸ்ட் ஒன் ஹெட் எப்பெல்லாம் இருக்குது? அட்மோஸ்ட் ஒன் ஹெட்டுன்றது ஒரு ஹெட்டாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ 1 அதை விட கம்மியானா 0 தான் இருக்கணும். அப்போ இங்கெல்லாம் வந்து ஹெட் இல்லாமல் இருக்குது, அப்புறம் ஒரு தடவை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தடவை, அப்புறம் ஒரு தடவை. ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் இருக்குது. சரி ஓகே. இப்போ நம்ம n of a என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், n of b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், n of c என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். n of aன்றது என்னது? 3. n of sன்றது 8. ஸோ 3/8. அடுத்தது 7/8. அடுத்தது 4/8 ரெடியூஸ் பண்ணால் 1/2. Next problem. Find the probability of getting the number 7 when a usual die is rolled. Normal dice வந்து roll பண்ணும்போது getting the number 7 கிடைக்கக்குண்டான சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 2 3 4 5 6. ஸோ n of s is equal to 6 இருக்குது. ஆனால்
7 இங்க கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கா? 7 ஃபேஸ் இருக்கா? இல்ல. ஒரு டைஸ்ல வந்து 1லேருந்து 6 வரைக்கும் தான் ஃபேஸ் இருக்கும். 7 ஃபேஸ் இருக்காது. அப்போ இது என்னது இது? இம்பாசிபிள் ஈவென்ட். ஏன்னா, இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்ப அது என்னவா இருக்கும் ஆன்சர் நம்மளுக்கு? இம்பாசிபிள் ஈவென்ட்னா என்னது? 0ன்னு ஆல்ரெடி நம்ம கண்டிஷனாவே பார்த்தோம். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர் என்னவா வருது? 0ன்னு வருது.